சார் நாங்கள் சிட்டிவார, அதாவது சிட்டிவார எல்லப்பட்டி பாகத்தில் உள்ளது சிட்டிவார தேவகுலம் தாலுக்கு மாட்டுப்பட்டி பஞ்சாயத்து அங்கே இருந்தானு நம்ம வீடுலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரிலான மற்ற பிஎஸ்எல் டவர் வச்சுருக்கோம். ஆனால் இப்போ 2Gயும் கிடைக்க மாட்டாக்கு, 3Gயும் கிடைக்க மாட்டாக்கு. இங்கேருந்து நாங்கள் கால் பண்ணால் அங்கே ஃபோன் பெல் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அங்கே வந்து அவங்களுக்கு ஃபோனு பெல் அடிக்கிறது நம்ம கேட்க ஃபோன் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்களுக்கு காலே போக மாட்டாது. 2Gயும் கிடைக்கல, 3Gயும் கிடைக்கல. எல்லாமே இப்போ 4G ஆகினதுனால 4G செல்லு வாங்கி பார்க்க 4G செல்லையும் டவர் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்காங்க. எனக்குள்ள அம்மாலாம் உடம்பு சரியில்லாம தமிழ்நாட்டில் இருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்களுக்கு கால் பண்ணி பேச முடியல. 2 நாள் 3 நாளாக நாங்கள் எல்லாமே கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். டவரு வந்து இது வரைக்கும் எதுவுமே பார்க்கவும் மாட்டேன்றாங்க, செய்யவும் மாட்டேன்றாங்க. நாங்கள் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு எப்படி பேச முடியும்? பிள்ளைங்க பூரா காலேஜில் படிச்சிருக்கு, ஒரு பைசா அனுப்ப முடியல, ஒரு கால் பண்ணி பேச முடியல. நாங்கள் என்ன செய்ய முடியும்? இது வந்து ஒன்று பிஎஸ்என்எல் சார் வந்து அது வந்து சரி பண்ணி கொடுக்கணும். அப்படி இல்லையா, இங்கே கேரளா கவர்மெண்ட் இருக்கா, கவர்மெண்ட் அது சரி பண்ணி கொடுக்கணும். 5 கிலோமீட்டருக்கு ஒரு டவர் வச்சுருக்காங்க. டவர் வச்சுட்டு பிரயோஜனமே இல்லை. அதை வச்சுட்டு எந்த பிரயோஜனம் கிடையாது. முதல் டவர் வந்து 5 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருந்துச்சு. அந்த டவரில் வந்து நல்லா டவர் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு, எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ 5 கிலோமீட்டருக்கு ஒரு டவர், 25 டவர், அந்த ஐரேஞ்சுக்குள்ள எல்லாமே 25 டவர் வச்சுருக்காங்க. 25 டவர்லையுமே ஒரு டவரில் கூட ரேஞ்சு கிடைக்க மாட்டேங்குது. கேட்டால் 4Gன்றாங்க. 4Gக்கு செல்லு வாங்கி வச்சாச்சு. 4Gல வந்து இப்போ 15,000 20,000 30,000 40,000 செல்லு வாங்கியிருக்கு. 40,000 செல்லுலையுமே கிடைக்க மாட்டேங்குது. பிறகு இதுக்கு டவர் வைக்கணும். பிறகு எங்களுக்கு ஆத்திரவாசிக்கு எப்படி பேச முடியும்? இது வந்து சர்க்கார் உடனே நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னு தெரிஞ்சுன்னா இதுக்கு தகுந்த நடவடிக்கை நீங்கள் எடுக்கலன்னு தெரிஞ்சுன்னா நாங்கள் ஒரு போராட்டம் பண்ணுவோம். கரெக்ட். இது வந்து உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துறக்காண்டி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் முன்னறிவிப்பு கொடுக்குறோம். இல்லைன்னு தெரிஞ்சுன்னா இந்த வர்ற ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் பஸ் மறியல் போராட்டம் நடத்த போகிறோம். இல்லைன்னா கண்ணீரஞ்சலி செலுத்த போகிறோம். டவருக்காண்டி கண்ணீரஞ்சலி செலுத்த போகிறோம். இது உங்களுக்கு தெரியப்படுத்துறக்காண்டி தெரியப்படுத்தணும். ஓகே.